ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம் புதிய தொடர். பகுதி 2. அம்மணி குடும்பம் நாடகத்தில் நடிப்பவர்கள் நந்தா நாகராஜன், ஷப்னம், அருண் பிரசாத், வளனரசு, பினி, சுதா, ரெக்ஷல்லா, ஹேமா மற்றும் மாஸ்டர் நிரஞ்சன். கணித ஆய்வும் நிபுணர் விளக்கமும் வழங்குபவர் பேராசிரியை என் சங்கீதா. தயாரிப்பில் உதவி நந்தினி எஸ் மேனன். ஒலிப்பதிவு ஒலித்தொகுப்பு இணைத் தயாரிப்பு என் பாலாஜி விஸ்வநாத். கதை உரையாடல் இயக்கம் தயாரிப்பு MS பெருமாள். நான் இன்ட்டு தான் போடுறேங்க. இன்ட்டு தான் மனக்கணக்கு தான் கம்ப்ளீட்டாக. இப்போ 840 6848 அப்படி டக்குன்னு அப்படியே போயிடும். அந்த மனக்கணக்கில் தான் போயிடும். அப்புறம் நம்ம ஏற்கனவே ஒர்க்கில் வேறு பக்கம் இருந்ததுனால இன்ஜினியரிங் லைனில் இருந்ததுனால அந்த கணக்கு வந்து மெமரியிலே இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து ஒரு 6 மாதமாக இருக்குது. ஆமாம், ஈஸியாக இருக்கு. சில நேரங்களில் எக்ஸ்டன் ஜாஸ்தியாக வரும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. ஓ, அனைவருக்கும் வணக்கம். எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கணிதத்தோட முக்கியத்தை சுட்டி காட்டியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் 4 திசை, 3 தேவர்கள், 5 பூதம், அறுசுவை, இப்படி எல்லா பக்கமே கணிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆம், வாழ்க்கையில் அன்பை கூட்டிக்கொள், அறிவை பெருக்கிக்கொள், இனிமையை தனிமையால் வகுத்துக்கொள், பாவத்தை கழித்துக்கொள், பிறருடன் சமமாக வாழ கற்றுக்கொள். இப்படி கணிதம்தான் தன்னோட வாழ்க்கையின் நினைச்சு வாழ்ந்த ஸ்ரீனிவாச ராமானுஜன் பெருமையை போற்றும் வகையில் நம்ம அரசு ஸ்ரீனிவாச ராமானுஜத்தோட பிறந்த நாளை உலக கணித வருடமாக அறிவிச்சிருக்காங்க. இதனோட அடிப்படையில் கணிதத்தை அடித்தட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு செயல்களை செஞ்சுட்டு வர்றாங்க. அதில் இதுவும் ஒன்று. காற்றில் மிதந்து வரும் கணிதம். அம்மணி குடும்பம் நாடகத்தில் நடிப்பவர்கள் நந்தா நாகராஜன், ஷப்னம், அருண் பிரசாத், வளனரசு, பினி, சுதா, ரெக்ஷல்லா, ஹேமா மற்றும் மாஸ்டர் நிரஞ்சன். 1 2 3 4 5 6 இறைவனை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன். உள்ள தெய்வம் ஒண்ணு, ஆண் பெண் ஜாதி 2, முத்து தமிழ் 3, நன்னிலம் 4. உள்ள தெய்வம் அது என்ன கணிதா?
ஆளுக்கு ஒரு பொட்டியை காதுல வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டே பொழுத கொள்ளுறீங்க. பொழுத கொள்றமா, நாங்க 1 2 3 கத்துட்டு இருக்கோம் பாட்டி. கேட்டு படிச்சா புத்தியில நல்லா பதியுதாக்கு. நீங்களே பாட்டு படிச்சா இன்னும் நல்லா மனசுல பதியுமல்ல. நாங்களே பாட்டு படிக்கிறதா? போங்க பாட்டி, எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கெல்லாம் என்ன பாட்டு வாத்தியாருக்கு பாத ஊசவண்ணியா பாட்டு கத்துக்கிட்டோம். எங்க காலத்துல நாங்க பண்ணது இன்னும் காதுலயே நிக்குது கண்ணுகளா. உங்களுக்கு கூட பாட்டு பாட தெரியுமா பாட்டி? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்க பாட்டி. பாடுங்க பாட்டி. பாடணும்னா ஒரு கண்டிஷனு, நீங்களும் பாட்டி கூட சேர்ந்து பாடணும். ஓகே, டபுள் ஓகே. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான். ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான். 2 குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான். ஆ? இல்லையா பாட்டி? 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான். கப்பூர புத்தியம்மா உனக்கு. கப்புன்னு புடிச்சுக்கிட்டியே. இப்படியே 1 2 3ன்னு வரிசையா பாடுங்க பார்க்கலாம். ரெடி? 1 2 3 4. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான். 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான். 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்துச்சான். 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்துச்சான். 5 குடம் தண்ணி. அம்மா, யாரு கண்ணு? ஏன் நிலப்படியிலேயே நிக்கிற? உள்ளார வா. நீ யார் வீட்டு பொண்ணு? நான் சிவில் சப்ளைஸ் சர்வே எடுக்க வந்திருக்கேன். புரியலையே கண்ணு. குடும்ப அட்டை கணக்கெடுக்க வந்திருக்கேம்மா. ஓ, ரேஷன் கார்டு சரிவாக்கவா? இரு, அட்டையை எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, எங்கிட்டே லிஸ்ட் இருக்கு, அதை பார்த்தே வெரிஃபை பண்ணிக்கிறேன். உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேரு? 5 பேரு கண்ணு. 5 பேருங்கிறீங்க? நண்டு சின்னமா 7 8 குழந்தைங்க கும்மி அடிக்கிறாங்க. ஆமா, உங்களை பாட்டி பாட்டின்னு வேற கூப்பிடுறாங்க. இவங்கெல்லாம் அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க சாமி. சுதாக்கா, பாட்டிய பார்க்க யாரோ வந்திருக்காங்க. நம்ம போயிட்டு அப்புறமா வரலாம். போயிட்டு வரோம் பாட்டி. பாய் ஆண்டி. குடம் தண்ணி ஊத்தி 5 பூ பூத்துச்சா. 6 குடம் தண்ணி ஊத்தி. ஏமா, உங்க பேரன் பேத்திங்க இருக்காங்க, எல்லாம் அவங்க பங்களால இருக்காங்க. நீ வந்த வேலை வாரு சாமி. சரிம்மா. குடும்ப தலைவர் பேரு? டேய் சின்னவனே, அக்கா கேக்குதுல்ல, இந்த வீட்டு தாத்தாவோட பேரை சொல்லுகன்னு. பழனிச்சாமி. என்னப்பா தலையில அடிச்சாப்புல மொட்டையாவா சொல்லுவ? ஊரு பேரு அவங்க ஐயன் பேரு எல்லாம் சேர்த்து சொல்லுகன்னு. ஊரு பேரு ஊத்துக்குழி, தாத்தாவோட ஐயன் பேரு பித்துக்குழி. அடி ராஸ்கோலு, எங்க மாமனார் பேரு கண்ணுசாமி கவுண்டரு. குடும்ப தலைவர் ஊத்துக்குழி, கண்ணுசாமி மகன் பழனிசாமி. சரிதானம்மா? நீ சொல்றது சரிதான், அவர் தான் சரியால. குடிகாரா இருந்தா என்ன, ரேஷன் அட்டையிலாவது குடும்ப தலைவன் இருந்துட்டு போகட்டும். அடுத்த கேள்வி, உங்க பேரு? தங்கமணி. அம்மனினா தான் எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பிள்ளைங்க. அடுத்து என்ன கேட்க போறேன்? ஆணத்தின பொண்ணத்தின தானே? 3 ஆம்பளை பிள்ளைங்க சாமி. அம்மா அப்பா 2 பேரு, பிள்ளைங்க 3 பேரு. 2 + 3 5. 2 3 5ன்னு கணக்கு சொல்லி கொடுக்கதான் வந்தியாக்கு? நான் வந்திருக்க காரணம் அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. உங்க பிள்ளைங்க பேரு, வயசு? மூத்தவன் வயசு 30. நாங்க வச்ச பேரு கோசலராம. ஆனா இப்ப அவரு சீதாராம. ஏமா, பேரை மாத்திட்டாரா? ஆளே மாறிட்டாங்கிறேன். என்ன சொல்றீங்க? அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுல்ல, வந்த மகராசி மாத்தாமியா இருப்பா. ஓ, மகராசி வந்தாச்சா? அப்ப உங்க மருமகளையும் சேர்த்து 6 பேர் ஆகுதுல்ல? அந்த கணக்கு வர வாங்கி வந்த அம்மனி குடும்பத்துக்குள்ள பொருந்து. மூத்தவன் கோசலராம 10வது படிச்சிருக்கான். காலேஜ் படிச்ச உடனே கல்யாணம் கட்டிக்கிட்டான் சாமி. அது எப்படி? இதே கேள்வியை தானே நானும் கேட்டேன். அது லவ்ஸாமா. அதுக்கு படிப்பு ஓசெல்லாம் கண்ணுக்கு தெரியாதாமா. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ கண்டிஷனு போட்டு பிரிச்சு கூட்டிக்கிட்டு போயிட்டா வந்த மகராசி சீதாலட்சுமி. ஓ, அதனாலதான் உங்க மகனை சீதாராமன்னீங்களா? விவரமான ஆளுமா நீங்க. சரி, உங்க 2வது மகனாவது? எங்களோட தான் இருக்கான். பேரு தண்டபாணி, வயசு 26. 3வது பையன் சுபாஷ், 20 வயசு, காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான். காலேஜ் படிக்கிறாரா? அவன் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்றதை விட மவராசன் 2வது பையன் தண்டபாணி தான் படிக்க வச்சுட்டு இருக்கான்னு சொல்லணும். பரவாயில்லையே, உங்க பிள்ளைக்கு நல்ல மனசு. ஆமா கண்ணு, தண்டபாணி 8வது வரைக்கும் தான் படிச்சான். அதுக்கு மேல படிக்க வைக்க எங்களுக்கு தான் வசதி இல்லை. பாவம், சின்ன வயசுலயே லேத்து பட்டற கார் செட்டுன்னு ஓடி ஆடி வேலை கத்துக்கிட்டான். 18 வயசுலயே 200 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து என் கையில கொடுத்தான். அம்மா அம்மா, இந்தாம்மா என் முதல் மாச சம்பளம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. கொடுமை தானே இது. நீ படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்து எங்க ஆளத்தொட்டு கும்பிடுவேன்னு ஆசைப்பட்டேன். நம்ம தலை எழுத்து. நான் தான் உன் படிப்பை பாதியிலே முறிச்சு பட்டறைக்குள்ள தள்ளி விட்டுட்டேன்.
நீ வேர்வு சிந்தி சம்பாதிச்ச அந்த பணத்தை என் கையில கொண்டாந்து திணிக்கிறியே தண்டபாணி. உன் அறிவை கொளுத்தி அடுப்பு பத்த வச்சு நான் பொங்கி திங்கிறேனடா. பாவி, நான் மகா பாவி. அழாதம்மா. நான் படிக்கலன்னா என்ன, தம்பி படிக்கிறான்ல. தம்பியை நான் மேலே மேலே படிக்க வைக்கிறேம்மா. நம்ம குடும்பத்தில் முதல் பட்டதாரி என் தம்பினா எனக்கு தானம்மா பெருமை. அழாதம்மா. காப்பு காய்ச்ச கையால என் கண்ணீரை தொடச்சாமா. அந்த நல்ல மனுஷரை நானும் கண்டிப்பா பார்க்கணுமா. அவரு தண்டபாணி எந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்கறாரு? அண்ணா அண்ணா, உங்களை தான் நிக்காம போறீங்க? வர பொண்ணுங்களா அண்ணா அண்ணா எங்கிட்டு நிக்கிறது? அண்ணா, இங்க தண்டபாணிங்கிறது அதோ முகமுடி போட்டுக்கிட்டு தன்னையே இருட்டுக்குள்ள திணிச்சுக்கிட்டு ஊருக்கே வெளிச்சம் காட்டிட்டு இருக்கானே, அவன் தான். என்ன சொல்றீங்க? படிப்பை பாதையில் நிறுத்திவிட்டு பட்டறையில் தொழில் கத்துக்கிட்டான். வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற கூலியெல்லாம் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக அள்ளி இறைக்கிறான். உழைக்க அஞ்சாதவன், உழைக்க தெரியாதவன். அவனை வேற எப்படி அடையாளம் காட்ட சொல்ற? ஓ, 3வது செட்டு மூலையில உட்காந்து வெல்டிங் பண்ணிட்டு இருக்கானே, போய் பாரு. வெல்டிங் பண்ணிட்டு இருக்காரா? மாஸ்க் போட்டுக்கிறதுனால முகம் தெரியலண்ணா. அவனை சுத்தி இருக்கவங்க போட்டிருக்க முகமுடியே அவன் கண்ணுக்கு தெரியலையே. என்னது? வாயத்தறிச்சல் கிளப்பாதம்மா, கிட்ட போய் கூப்பிடு. பரவாயில்லையே, தண்டபாணியே நல்லவரு. அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்க தான். மிஸ்டர் தண்டபாணி, மிஸ்டர் தண்டபாணி. என்னங்களா? நீங்க தானே மிஸ்டர் தண்டபாணி? ஏனுங்க என்னைய போய் மிஸ்டர் மிஸ்டர்னுக்கிட்டு? காரணம் இருக்கு மிஸ்டர் தண்டபாணி. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8வது வரைக்குங்க. மேலே ஏன் படிக்கல? படிப்பு ஏறல, அதான் பள்ளிக்கூடத்தை விட்டு இறங்கிட்டேன். ஆமாம், நீங்கள் யார் மேடம்? இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறீங்க? அது இருக்குங்க, ஒரு 7-8 வருஷம். வேலைக்கு சேர்ந்தப்போ எவ்வளோ சம்பளம், இப்போ எவ்வளோ வசந்திருக்கு? சம்பளமா? ஒரு திருத்தம். நான் வாங்குறது சம்பளம் இல்லை, கூலி. தப்பு. உங்கள் முதலாளி உங்களுக்கு மாத சம்பளம் தரதா தான் சொன்னார். உங்கள் அடிப்படை சம்பளம் எவ்வளவு, பஞ்சப்படி எவ்வளவு, ஹவுஸ் அலவன்ஸ், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ், கன்வேயன்ஸ் எவ்வளோன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது மிஸ்டர் தண்டபாணி. அட, சொல்ல தெரியாதுங்க மேடம். அந்த கணக்கையெல்லாம் நான் எங்கெங்க கண்டேன். முதலாளி 7ஆம் தேதி சம்பளம் கொடுப்பாரு. அதை அப்படியே எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்பப்போ 5-10 அம்மா கிட்ட செலவுக்கு வாங்கிப்பேங்க. அப்பப்போ 5-10? ஏன் மிஸ்டர் தண்டபாணி, 4 பேர் இருக்கிற குடும்பத்தில் உழைச்சி வருமானம் கொண்டு வரவர் நீங்கள் ஒருத்தர் தான். 4 பேர் இருக்கிற குடும்பமா? நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர், அம்மா அப்பா சேர்த்து மொத்தம் 5 பேருங்க. அப்போ உங்க அண்ணியையும் சேர்த்தா 6 பேர் ஆகணுமே. அண்ணியே எங்கள் குடும்பத்தில் சேர்த்து. அவங்க சேர்ந்தா தானே? சத்தமாவே திட்டலாம் மிஸ்டர் தண்டபாணி. உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் வர்றேன். எல்லா கதையும் கேள்விப்பட்டேன். நீங்கள் யாரு மேடம்? துருவி துருவி கேட்குறீங்க. கொக்கி போட்டு எங்கள் குடும்ப விஷயத்தை இழுக்கிறீங்க. நீங்கள் யாரு? எதுக்கு வந்திருக்கீங்க? மிஸ்டர் தண்டபாணி, என் தங்கச்சிக்காக உங்களை மாப்பிள்ளை பார்க்க தான் வந்திருக்கேன். என்னது? ஆமா தண்டபாணி, ஒரு உழைப்பாளியை தான் என் தங்கச்சிக்கே கட்டி வைக்க போறேன். அவ வாழ போற குடும்பம் எப்படின்னு முதல்ல உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்தேன். அவங்க மூலமா உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உங்களையும் பார்த்துட்டேன். அப்போ நாளைக்கே கல்யாணம் தானா? நடத்திடலாம். நீங்க நல்லவர், உழைப்பாளி, குடும்பத்தை நேசிக்கிறவர். ஆனா இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்கன்னு தான். அதிர்ச்சியா இல்ல கவலையா? ரெண்டும் இல்ல, கரிசனம். எப்படியும் உங்களை நாளும் தெரிஞ்ச நல்ல மனுஷனா மாத்திர முடியுங்கிற நம்பிக்கை, அக்கறை. நாளும் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சம்பளம் வாங்குறோன்னு கூட தெரியலையே. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இந்த நாளும் தான். சரிதான், நல்ல விஷயம்தான். ஆனா இத்தனை வயசுக்கு மேல மண்டையில ஏறுங்கிறீங்க. மனசுல பதிஞ்சா போதும், மண்டையில தானா ஏறி உட்காந்துரும். காற்றில் மிதந்து வரும் கணிதம் நிபுணர் விளக்கம். வழங்குபவர் பேராசிரியை என் சங்கீதா. இப்போ கூட்டலோட பயன்பாடு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கணக்குனாவே எல்லாத்துக்கும் ரொம்ப அலர்ஜி. அதுலேயும் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸை கூட்டுறது. 2 நம்பர்ஸை கூட்டும்போது தப்பாக வந்துருமோன்னு பயப்படுறோம். இதனால தான் தப்பு வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த நாடகத்தில் தண்டபாணியோட மாத சம்பளம் 10,000 ரூபா. அவரோட அடிப்படை சம்பளம் எவ்வளோ, பிடிமானம் எவ்வளோ, மிச்ச கையிருப்பு எவ்வளோ, இதில் கணிதத்தோட பயன்பாடு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தண்டபாணியோட அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய். அதுபோக கம்பெனி அவருக்கு டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10% கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய். அதுபோக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40% கொடுக்குறாங்க. அடிப்படை சம்பளத்துலேருந்து ஒரு 40% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய். இந்த 40% அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கு வேரி ஆகும்.
அதாவது 40% 60% வந்து ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் கொடுக்கலாம். இங்கே தண்டபாணி எவ்வளோ வாங்குறாருன்னா 40% வாங்குறாரு, அதாவது 2000 ரூபாய். இப்போது 5000 கூட்டல் 500 கூட்டல் ஒரு 2000. இது கூட ஓவர் டைம் அலவன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 50% தண்டபாணி வாங்குறாரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபாய். அது கூட ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து 0.5% வாங்குறாரு. அதாவது அவரோட அடிப்படை சம்பளத்திலேருந்து போக்குவரத்து செலவுக்கு ஒரு 0.5% வாங்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 840 ரூபா. இப்போ அவரோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 கூட்டல் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஒரு 500 கூட்டல் ஒரு 2000 கூட்டல் ஒரு 2500 போக்குவரத்து செலவு ஒரு 840. மொத்தம் அவரோட சம்பளம் எவ்வளோங்க? 10,840 ரூபா. இப்போ தண்டபாணியோட பிடிமானம் எவ்வளோ அவங்க பிடிக்கிறாங்க, அவர் வாங்குற சம்பளத்துலேருந்து பிடிமானம் எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு பிஎஃப் தண்டபாணியோட சம்பளத்துலேருந்து அடிப்படை சம்பளத்தை ஒரு 12% பிடிக்கிறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா. அது போக இஎஸ்ஐ மெடிக்கல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 1.75% வந்து பிடிக்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளத்துலேருந்து 90 ரூபா பிடிக்கிறாங்க. எவ்வளோ பிடிச்சிருக்காங்க இப்போ? 600 கூட்டல் ஒரு 90 690 ரூபா பிடிக்கிறாங்க. அது கூட யூனியன் மெம்பர்ஷிப் ஃபீஸ், அதாவது அந்த ஃபேக்ட்ரியோட யூனியன் மெம்பர்ஷிப்காக அவங்களோட யூனியனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1% எடுத்துக்கிறாங்க. 1% அடிப்படை சம்பளத்துலேருந்து 1% அப்படிங்கிறது ஒரு 50 ரூபா. இப்போது 600 கூட்டல் 90 கூட்டல் ஒரு 50. அது போக இன்சூரன்ஸ், தன்னோட சேஃப்டிக்காக ஒரு இன்சூரன்ஸ் அவர் போடுறாரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2%. தன்னோட அடிப்படை சம்பளத்துலேருந்து ஒரு 2% பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா ஒரு 100 ரூபா. இப்போது 600 கூட்டல் 90 கூட்டல் ஒரு 50 கூட்டல் 100 பார்த்தீங்கன்னா மொத்தமாக 840 ரூபா அவரோட சம்பளத்துலேருந்து பிடிக்கிறாங்க. ஸோ அவருக்கு எவ்வளோ கையிருப்பு வருதுன்னா மொத்த சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,840. பிடிமானம் எவ்வளோ? 840. ஸோ இதில் என்ன பயன்பாடு வருது? மொத்த சம்பளம் கழித்தல் பிடிமானம் எவ்வளோ நம்ம கைக்கு வருது? தண்டபாணி எவ்வளோ வாங்குறாரு? 10,000 ரூபாய் வாங்குறாரு. இது மட்டும் இல்லாமல் தண்டபாணியோட பிடிமானம், அதாவது இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் அப்படின்னு சொன்னால, அது மூலமாக ஒரு 900 ரூபாய் அவரோட சேமிப்பு கணக்கில் சேருது மாதம் மாதம். இன்னைக்கு தொழிலாளர்களோட சம்பள கணக்கில் பிடிமானம் எவ்வளோ, சேமிப்பு கணக்கு எவ்வளோ, கையிருப்பு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத கூட்டல் பயன்பாடு மற்றும் கழித்தல் பயன்பாடு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மணி குடும்பம் நாடகம் தொடர்கிறது. தண்டபாணி, ஏ மாப்பிள, ஏ மாப், ஏன் தங்கச்சி நீனும் போகலையா? அட, காஃபி உபச்சாரம்லாம் நடக்குது. ஏ சந்தானம், இவன் உன் தங்கச்சியா? ஆமாம், வரப்போ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுச்சு. சரி, அண்ணனா இருந்துட்டு போட்டுமேன்னு மனசு தேத்திக்கிட்டேன். அண்ணா, நான் போயிட்டு வரேன். மிஸ்டர் தண்டபாணி, வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன். வாங்க மேடம். என்னடா நடக்குதுங்க? மிஸ்டரா மேடமா? ஆ, நேரம் வரட்டும் சொல்கிறேன். வயசு இடிக்குதே மாப்பிள. ஏ தப்பாக நினச்சிக்காதப்பா, அவங்க தங்கச்சிக்காக என்னை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. ஓ, அப்படி போகுதா கதை? மாப்பிள, பொண்டாட்டி வரப்போகிற நல்ல நேரம், உனக்கு புதையலே கிடச்சிருக்கு. புதையலா? இல்லையா பின்ன, தீபாவளி போனஸ் 3 மாசம். இப்பதான் மேனேஜர் கையெழுத்து போட்டான். நாளைக்கே பணம் கைக்கு வருது. அம்மா அம்மா அம்மம்மா. என்னங்கன்னு நேரத்தோடய வந்துட்ட? உடம்புக்கே சரியில்லையாக்கு? உடம்பு சரியில்லாதவன் தான் இப்படி அம்மா அம்மான்னு கூவிக்கிட்டே வருவானா? இல்லப்பா, ஓவர் டைம் பார்க்காம ஓடி வந்திருக்கியே, அதான் கேட்டேன். இனிமே ஓவர் டைம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. நாளைக்கு இதை விட சீக்கிரமா வரேன், நீ ரெடியா இரு. தம்பி காலேஜிட்டு வந்த உடனே 3 பேர் கடை வீதிக்கு போறோம். தம்பிக்கு ஃபேன் ஷர்ட்டு, காஸ்ட்லி வாட்சு, ஒரு மொபைல் போன், அப்புறம் உனக்கு காஞ்சிபுரம் பட்டு புடவை தீபாவளிக்கு. என்னம்மா நான் சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போற? அட போட, நின்னுக்கிட்டே கணர வயசு இல்ல, நான் எப்பவோ தாண்டி வந்துட்டேன். கனவில்லம்மா, நிஜம்தான். 2 வருஷமா முதலாளி போனஸ் தராம விட்டார்ல, இந்த வருஷம் அதையும் சேர்த்து 3 மாசம் போனஸ் போட்டிருக்காராமா. 3 மாசம் போனஸா? எவ்வளவு? எனக்கு எப்படிமா தெரியும்? 3 மாசம் போனஸ்ன்னு ஒத்துக்கிட்டாராமா. எவ்வளவுன்னு என்கிட்ட கேட்டா? எவ்வளவுன்னு உனக்கு கணக்கு தெரியாது, நான் சொல்றேன் கேட்டுக்கோ. 7ஆம் தேதி ஆனா நீ எண்ணி பார்க்காம என் கையில கொண்டாந்து கொடுப்பிய 10,000, அத 3 பெருக்கு 30,000. அப்படியா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு கடைக்கு போறோம், நான் சொன்னதெல்லாம் வாங்குறோம். எப்படி எப்படி? தம்பிக்கு ட்ரெஸ்ஸு, வாட்சு, செல்போனு, எனக்கு புடவை, அதுவும் காஞ்சிபுரம் பட்டு புடவை. அப்புறம் உனக்கு மிச்சத்துல வாங்கிக்கிறேன். மிச்சத்துக்கு காவி வேஷ்டி, ருத்ராட்சத்துக்கு அடுத்த மாச சம்பளம். என்னம்மா? என்ன நொன்னம்மா? முதல்ல உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கு, கூடவே நல்லதா 4 துணி எடுத்துக்கோ. எனக்கு கம்பெனில யூனிஃபார்ம் கொடுப்பாங்கம்மா, வருஷத்துக்கு 3 செட்டு.
காக்கியை தவிர வேற கலர்லயும் ட்ரெஸ் தைக்கலான்னு கடைசி வரைக்கும் என் பிள்ளைக்கு தெரியாமலே போயிட போகுது மாரியாத்தா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட புது பஞ்சாதியை கூட்டிட்டு போறப்ப காக்கி யூனிஃபார்ம்ல தான் ஊர்கோலம் போவான் என் அம்மாவன். போமா. கொஞ்சினது போதும், நாளைக்கு கடை வீதிக்கு போறோம், உனக்கும் உன் தம்பிக்கு புது ட்ரெஸ் வாங்குறோம். அப்படியே உனக்கு ஒரு சைக்கிள், மிச்சம் இருக்கிற வனத்துல எப்பவும் போல எனக்கு கைத்தறி சேலை. என்னம்மா, நான் ஆசையா உனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தரேன்னா நீ குறுக்குல நிக்கிறியே. நல்லா தான் இருக்கும். நான் காஞ்சிபுரம் பட்டு புடவை கட்டிக்கிட்டு உனக்கு தீபாவளி பலகாரம் பண்ணி போட, நீ காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு தீபாவளியை கொண்டாட. நான் பெத்தவடா, பேராசக்காரி இல்லை. சரி சரி, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்காதம்மா. நான் குளிச்சுட்டு வரேன், நீ சோறு எடுத்து வை. நம்பவே முடியலையே, 3 மாதம் போனஸா? அதையும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க முதலாளி. ஏண்ணே, இந்த நோட்டில் செல்லும் இல்லை, கள்ள நோட்டு இல்லையே, நம்மளை பிடிச்சி உள்ள தள்ளிட மாட்டாங்களே. இப்படி சந்தேகப்பட்டே சாகுங்கடா. முதலாளிக்கு மனசு மாறணும்னு ஏன்டா நம்ப மாட்டீங்க? தண்டபாணி, என் மாப்பிள, நான் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறேன். என் டியூட்டியை நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேன் சந்தானம், நீ போயிட்டு வா. ஒன்று செய், போகிற வழியில் இந்த பணத்தை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுறியா? நாளைக்கு கடை வீதிக்கு போய்க்கலான்னு சொல்லு. இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு நைட் ஷிஃப்ட் பார்க்குறது ஐயோ நம்மளால முடியாதுப்பா. அடடே, நீ கடை வீதி போகணுன்னு சொன்னல, நீ புறப்படு. தீபாவளி முக்கியம். நான் ஆண்டனியை பார்த்துக்க சொல்கிறேன். நான் இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன் மாப்பிள. ஹாப்பி தீபாவளி. சேம் டு. அடுத்த வருஷம் ஹாப்பி தலை தீபாவளி. அதுக்கும் சேம் டு யூ. இன்னொரு தலை தீபாவளியா? எனக்கும் ஆசை தான். உங்கள் அக்கா ஒத்துக்கிடுமே. எதுக்கு? சக்காலத்துக்கு ஆர்த்தி எடுக்க தான். ஏ போப்பா போ, நீ போகிறதுக்குள்ள அக்காவுக்கு ஃபோன் பண்ணி போட்டு கொடுக்குறேரு. வர மாப்பிள. நல்லா இருக்கியா சந்தானம்? அண்ணே வாங்கண்ணே. ஏது இவ்வளோ தூரம்? தீபாவளி வருதுல்லப்பா, தம்பியை பார்த்து இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டு போகலாம் தான். தண்டவாணி கொடுத்து வச்சவன் அண்ணன் தேடி வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டு கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு போறீங்க. வரண்ணே, தண்டவாணி உள்ளதான் இருக்கான். தண்டவாணி, ஏ மாப்பிள. நான் போய் பார்த்துக்கிறேன் சந்தானம், நீ பயணம் புறப்பட்ட நிற்காத. வரண்ணே. ஹாப்பி தீபாவளிண்ணே. தண்டவாணி அண்ணே, என்ன அதிசயம், நீங்களே வந்துட்டீங்க? ஏன்டா வரக்கூடாது என்ன? இல்லைண்ணே, ஒரு ஃபோன் அடிச்சிருந்தீங்கன்னா நான் உங்களை ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்துருப்பேன்ல. வாங்கண்ணே, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்டா உன்னை பார்க்க இங்கே வந்திருக்கேண்ணா, வீட்டுக்கு போகலான்னு துரத்துற? நம்ம வீட்டுக்கு போகலான்னு தானே கூப்பிட்றேன். நம்ம வீட்டிலே வச்சு பேச முடியாதுடா. கேன்டீனில் கூட்டம் இருக்குமா? ஃபேக்ட்ரியே பாதி காலி. வாங்க கேன்டீன் போகலாம், காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாண்ணே. இல்லைடா, இங்கே தான் எல்லோரும் போயிட்டாங்களே, இங்கேயே வச்சு பேசிட்டு கிளம்புறேன். என்னண்ணே அவசரம்? தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டிங்கல்ல? அதில் தான்டா தம்பி சின்ன ப்ராப்ளமே. சொல்லுங்கண்ணே, என்ன ப்ராப்ளம்? உங்கள் அண்ணியோட அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துச்சுல்ல, இந்த தீபாவளி அவங்களுக்கு ரொம்ப விசேஷம்னு போன வாரம் பட்டு புடவை பட்டு வேஷ்டிலாம் எடுத்துகிட்டு போய் கும்பிட்டு வந்தோம். சரி, இந்த வாரம் உங்கள் அன்னிக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலான்னு இருந்துட்டேன். ஏண்ணே, உங்கள் ஆஃபீஸில் அரை நாள் கூட லீவு தர மாட்டாங்களா? அட பிரச்சனை அது இல்லைடா, என்னோட ஏடிஎம் கார்டு லாக் ஆயிடுச்சு. செக் புக்கும் போன வாரம் மாமனார் ஊருக்கு போனேன்ல, அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா. அதுக்கு என்னண்ணே, நான் போய் அண்ணியோட அப்பா வீட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேனே. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைடா, எனக்கு 50,000 வேணும். புரட்டி தர முடியுமா? 50,000மா? சஞ்சய் கேமரா வேணும்னு அடம் பிடிக்கிறான்டா. தீபாவளி பர்ச்சேஸிங் இங்கே திணறுது. அண்ணே, 50,000த்துக்கு நான் எங்கண்ணே போவேன்? ஏன்டா நான் உங்ககிட்ட இனமா கேட்குறேன்? தீபாவளி முடிஞ்சு நோம்புக்கு ஊருக்கு போயிட்டு வருவேன்ல, செக் புக்கை மறக்காம எடுத்துட்டு வந்துட மாட்டேன். இல்லைண்ணே, அது என்ன இல்லைண்ணே, அதான் இருக்கே பாக்கெட்டில் கத்தையா. அட ஆமாம், போனஸ் பணம் இருக்குண்ணே. போனஸா? 2 வருஷமா போனஸ் இல்லைண்ணே, இப்போ எவ்வளவு? 3 மாதம் போனஸ் 30,000ண்ணே. அம்மா கணக்கு போட்டு சொன்னாங்க, கரெக்டாக தானே இருக்கும்? சரி, அதை கூட இந்த வருஷம் தீபாவளி செலவை 30,000த்துக்குள்ளே சுருக்கிக்க வேண்டியதான். என்ன சொல்கிற? ஆமாண்ணே. ஒன்றும் கவலைப்படாதடா, இந்த 30,000த்துக்குள்ளேயே உனக்கும் அம்மாவுக்கு அப்பா தம்பிக்கு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அண்ணன் எடுத்துறேன்டா. அண்ணன் இருக்கேன்டா, கவலைப்படாத. நீங்கள் சொன்னால் சரிதானே. இந்தாங்க, முதல்ல பணத்தை பிடிங்க. வரேன்டா தம்பி. அண்ணா, காப்பி குடிச்சிட்டு போங்கண்ணே. இருக்கட்டும்டா, நீ போய் சாப்பிடு. இந்தா 20 ரூபா வை. அட வேண்டாண்ணே, வைங்கண்ணே. இப்போ நீ கொடுத்து நான் வாங்கினேன்ல, அண்ணன் கொடுத்தா நீ வாங்கணும். புடி. சரிண்ணே. வரண்டா தம்பி, ஹாப்பி தீபாவளி. டேய், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூண்ணே. என்னண்ணே, என்ன யோசனை?
அவசரமாக வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்க, இங்கேயே நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லைடா, வீட்டுக்கு போய் என்னத்தை சாதிக்க போகிறேன். சந்தானம் டியூட்டி நான் பார்த்துக்கிறேன். நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் கிடைக்கும்ல, தம்பிக்கு பஸ் பாஸ் வாங்க ஆகும்டா. நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் தொடரின் 2ஆம் பகுதி.